Good evening, feature millionaires. So welcome to today's number market story. So நம்மளோட இன்னைக்கு ராஜா ப்ரோ இருக்காரு. குட் ஈவினிங் ராஜா ப்ரோ. குட் ஈவினிங் ப்ரோ. எப்படி ப்ரோ வந்துச்சு மார்க்கெட்டு உங்களுக்கு? இல்லை நீ ஏதாவது அப்டேட் இருக்கா? ஃப்ளாட்டு தான். ஃப்ளாட்டு தான். ஓகே. ஆமாம். சார்ட்டா பார்த்தா எப்படி இருக்கு ப்ரோ? சார்ட்டு. ஓகே. ஆக்சுவலாக நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரி லைட்டாக கீழே தான் ஓப்பன் ஆச்சு இல்லை, ஆனால் அங்கேருந்து மேலே இங்கே இது வரைக்கும் வந்துச்சு 25 554 555 வந்திருக்கு. வந்துட்டு திரும்பி வந்து அந்த ஜோன்லேயே போய் ரேஞ்சில் போய் நின்றுச்சு. ஆமாம், இன்னும் ஆர்பிஐக்கு அப்புறம் தான் மறுபடியும் பிரேக் அவுட் ஆகும். அது வரைக்கும் உள்ளதான் சுத்தம்னு தோணுது. ஃப்ரைடே தான் ஆர்பிஐ இல்லை? ஆமாம். ஓகே. பேங்க் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நல்லா இருந்தது ப்ரோ. ஆனால் ஆல் டைம் தாண்டிச்சா? ஓகே. ஓகே. டேட்டா இன்னைக்கு ஒன்றும் பெருசாக டேட்டாவும் பில்டப் இல்லை ப்ரோ. நான் பார்த்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை. அப்புறம் யூஸ்வலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. புட்டில் வேணால் வரிசையாக லைனப்பாக இருக்குது. காலில் வந்து பார்த்தோன்னா 26 தான் இருக்குது. 26 தான் இருக்கு. 26 ஓகே. புட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக பில்டப் ஆகிட்டே வந்துட்டு தான் இருக்கு. ஆமாம். ஓகே ஓகே. காலில் அன்வைண்டிங் இருக்கா? அப்போ இன்றைக்கி வந்து அடிஷன் தான் இருக்குது. அடிஷன் தான் இருக்கு. ஸோ அப்போ அதான் இப்போ ஆர்பிஐ பாலிசி வரைக்கும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் இல்லை? அதான் டேட்டாவும் அதான் சொல்லுது. ஆமாம். ஓகே ப்ரோ. ஓகே. மெயினாக வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்கிச்சு. ஆமாம், ஓவர் நைட்டாகவே. அது வந்து யூஎஸில் வந்து அந்த ஆந்த்ரோபிக் ஏஐ வந்து பார்த்திங்கன்னா 7 ப்ளக்கின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். ஓகே. ஸோ அந்த ப்ளக்கினோட இது என்ன அப்படின்னா, இப்போ அவுட் சோர்சிங் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த வேலையெல்லாம் அது பார்க்குற மாதிரி, டேட்டா அனலைசிஸு அந்த வேலையெல்லாம் அது பார்க்குற மாதிரி அந்த ப்ளக்கின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலே வந்து ஐடி இண்டெக்ஸ் வந்து செம்மடி. யூஎஸ் மார்க்கெட்லேயும் அந்த அசென்ச்சர்னு ஒரு கம்பெனி இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து நல்லா இருக்குது. ஓகே ஓகே. அதான் நேற்றே வந்து யூஎஸ் ஏடிஆர் எல்லாம் மோஸ்ட்லி ஐடியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ல இருந்ததுன்னு பார்த்தேன் ஒரு நோட்டு. ஸோ இதனால் வந்து நிறைய பேருக்கு வேலை இழப்பு ஏற்படணும் அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிக்கு வந்து ரெவன்யூவே ரொம்ப டிப்பாகும். ஏற்கனவே வந்து அந்த வெர்டிகல் வந்து பயங்கரமாக அடிவாங்க ரெவன்யூ. ஆமாம், ஏற்கனவே க்ரோத் இல்லாமல் இருக்குது. அதனால் இன்னும் அது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்ற மாதிரி பேனிக்கில் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலாக ஐடி தான் டவுனு. ஓகே. அதனால தான் அந்த பேங்க் நிஃப்டி போன அளவுக்கு நிஃப்டி போகல. கரெக்டா? ஓகே ஓகே ப்ரோ. வேற எதனா அப்டேட் இருக்கா ப்ரோ? நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த யூரோப்பியன் யூனியன் டைப்புக்கு அப்புறம் இந்த டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்போர்ட் கிங் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அந்த நியூஸோட இம்பேக்ட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் கிங் வந்து நல்லா பறந்துடுச்சு மேலே. ஓகே. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் ஏறி இருக்கு. 30%? ஆமாம். நம்ம சொல்லும்போது இங்கே பாட்டமாக தான் இருந்துச்சு, 83 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து இன்றைக்கி க்ளோசிங் வந்து 107 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 25%. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த நியூஸ் டைமில் வந்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அன்றைக்கி வந்து அந்த டேட்டா சென்டர் ஸ்டாக் பார்த்தோம். ஆமாம். ஸோ அதில் வந்து இந்த டாடா கம்யூனிகேஷன் வந்து முக்கியமானது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரெக்டான சப்போர்ட்டில் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கூட சார்ட் போட்டுருந்தோம்ல. ஆமாம், இதுவும் அந்த மாதிரி பறக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. இது வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வெல்த் அக்யூமுலேஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஆமாம், போய் மொத்தமாக இன்றைக்கே வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பார்ட் ஆஃப் த ஆமாம், லோட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஆமாம். ஓகே ஓகே. வேற ஏதாவது செக்டாரா எதுனா ரன் ஆகிற மாதிரி ஏதாவது இருக்கா ப்ரோ? ஏன்னா ஐடி படுத்துருச்சு ஆக்சுவலாக அந்த நியூஸை பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இதுவும் நம்ம பவர் கிரிடும் வந்து ஃபாலோ அப்பில் வந்து இன்றைக்கும் ஏறி இருக்கு. அன்றைக்கி வந்து இந்த டைவர்ஜன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ப்ளஸ் வந்து இது ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்டாக்கு. நேற்று கேப் அப்போ தாண்டி இன்னொரு கேப் அப்போ? ஆமாம். ஓகே ஓகே.
அப்புறம் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட்லேருந்து நல்ல பவுன்ஸ் ஆகிருக்கு. பெரிய பவுன்ஸ் தான் கிட்டத்தட்ட 8% 9%. ஆனா எனக்கு இந்தியா விக்ஸ் நல்லா குறைஞ்சிருந்தது இல்லை ப்ரோ. ஆனா பிரீமியம் குறைஞ்ச மாதிரி தெரியல. ஆமாம், ப்ரீமியம் வந்து டிக்கே இல்லை. ஆனா இந்தியா விக்ஸ் நல்ல ஒரு மத்தியானம் வரைக்கும் 5% நல்லா டிக்கே இருந்தது. அது மத்தியானம் சாயந்தரம் வந்து க்ளோசிங் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ப்ரீமியம் வந்து ஏறிடுச்சு. ஓகே 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 ஓகே. அப்போ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் கிங் பார்த்தோம். அது நல்லா 30% வந்துருச்சு. ஆமாம், அன்றைக்கி அதே மாதிரி M6 வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சில்வர் அடிச்சும் போது M6 ஸ்டாக் அடிச்சது. இது வந்து டெம்பரரி தான், மறுபடியும் வந்து போயிடும் அப்படின்னு பேசிட்டு ஆமாம், அதுவும் பார்த்தோம். பிஎஸ்சியும் பார்த்தோம்ல. ஆமாம், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி லோவில் இருந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து மூவ் ஆயிருக்கு. இதெல்லாம் எப்போ நல்லா இருக்கு ஸ்டாக் ஃப்ளோர் இல்ல. ஆமாம். பிஎஸ்சியும் ஃபுல்லாக ரிகவர் ஆயிடுச்சா? பிஎஸ்சி நம்ம பார்த்தோம்ல அந்த எஸ்டிடி நியூஸை பேஸ் பண்ணி. அது ஸ்விங்கே தாண்டிச்சா? அதான் இந்த எஸ்டிடி நியூஸ்லாம் சும்மா தான், அது டெம்பரரி தான் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகிருக்கு பாருங்கள். கரெக்டு. அது பார்த்தா ஸ்விங் பிரேக் வர மாதிரி தான் இருக்கு சார். ஆமாம். ஓகே. இப்போ ஃப்ரெஷ்ஷாக எதா இருக்கா? இப்போ தான் டாடா கம்யூனிகேஷன் ஷேர் பண்ணீங்க. இப்போதைக்கு அக்யூமுலேஷன் ஜோனில் இருக்கிற மாதிரி இருக்கு ரைட்டா? லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு. ஓகே. அதை தாண்டி வேற ஏதாவது செக்டார் இன் ஃபோக்கஸா இருக்கா ப்ரோ? அக்யூமுலேட் பண்றதுக்கு இந்த செக்டார் ஏதாவது நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? 2-3 செக்டார். டேட்டா சென்டர் இருக்கு, அந்த கெமிக்கல் ஸ்டாக்ஸும் பார்க்கணும். டைம் இல்லாதனால பார்க்க முடியல. சரி, நம்ம நாளைக்கு வேணா நீங்க பார்த்து வைங்க. நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதோ 2-3 செக்டர். ஏன்னா இப்போ நம்ம நேற்று வந்து டேட்டா சென்டர் பார்த்தோம். அதே மாதிரி இந்த டெலிகம்யூனிகேஷன்ல டேட்டா சென்டர்ல டாடா கம்யூனிகேஷன்ஸ் வந்து அக்யூமுலேஷன் ஜோன் கிட்ட இருக்கிறதுனால அதை நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் கரெக்டா? ஆமாம். இப்போ அந்த இது சொன்னல ப்ரோ, அந்த கன்சியூமர் இண்டெக்ஸ், எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ், அது எப்படி இருக்கு? அது இன்னும் அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்கு. அது ஸ்லோவாக இருக்கும். அது இப்போ க்ளோஸாக வாட்ச் பண்ணுறது இந்த நெஸ்லே இந்தியா, அப்புறம் வந்து இந்துஸ்தான் லிவர், அப்புறம் வந்து டாடா கன்சியூமர்ஸ், இது 3 தான். ஓகே. இல்ல அந்த செக்டார்ஸ்ல ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஃபேவரபிள் ஜோன்ல இருக்கா? அக்யூமுலேஷன் ஜோன்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, அது எல்லாமே டாப்பு கிட்ட தான் இருக்கு. ஓகே. அது இன்னும் அந்த மாதிரி ஃபால் ஆகல. ஸோ அந்த மாதிரி நான் அந்த பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே. அது உடைச்சதுன்னா ஓடும் போல இல்லை? அது ஒரு 600-700 பாயிண்ட் ஓடும் போல அது உடைச்சதுன்னா. ஆமாம், இப்போ லாஸ்ட் டைம் பிரேக் அவுட்டுக்கே நல்லா போச்சு. அதான் 24ல ரீச் ஆச்சுல, 23ல பிரேக் அவுட் ஆச்சு, 24ல போய் உட்காந்துக்கிச்சு. அதோட கிட்டத்தட்ட 2 வருஷமா அந்த ஜோன்லயே சுத்திட்டு இருக்கு. ஆமாம். ஓகே. சரி ப்ரோ. அப்போ என்ன நாளைக்கு? ஓகே, நாளைக்கு வியூவும் வந்து அகைன் ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்க போகுது. டேட்டா சைட் ஆஃப் பார்க்கும்போதும் டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தா அதான் ரேஞ்ச் பவுண்டு வியூ தான் இருக்கு தோணுது. இருக்காது. அப்படியே இருந்தாலும் இந்த ஸ்விங்கு தான் இந்த 2 பாயிண்ட் இப்போ வந்து முக்கியம். ஸோ ஒன்று வந்து 25,860, கீழே வந்து 25,560. ஓகே. இன்னைக்கு லோ. ஆனால் அது வந்து என்னன்னா அது காலையில் சும்மா ஒரு ஸ்பைக்காக தான் கொடுத்துருச்சுல ஒரு கேண்டில். ஆமாம். ஓகே. இப்போ இந்த லோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. இந்த லோ உடஞ்சதுன்னா அது கேப் ஃபில்லிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆமாம். ஸோ அந்த லோ சேவ் ஆகிற வரைக்கும் புல்ஸுக்கு வந்து கவலை கிடையாது. பட் ஒன்ஸ் அந்த லோ வந்து ஒரு 5 மினிட்ஸ் கீழே சஸ்டைன் ஆகி க்ளோஸ் ஆச்சுனாலே அது ஓப்பன் அப் ஆகிடும் அந்த கேப் ஜோனுக்கு. கரெக்டாக. ஆமாம். ஓகே ப்ரோ. சரி, ஓகே கைஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் ஸ்விங் வந்து நம்ம பார்த்தோம், 82-83 லெவலில் பார்த்தோம். யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா ஹாப்பி. ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை 30% ரியலைஸ் பண்ணுறீங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து அக்யூமுலேஷன் ஜோனுக்காக பார்த்துருக்கோம். அது ட்ரேடிங்க்குன்னு எடுக்க வேண்டாம். கூடிய நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஓகே, யூ கேன் டிசைட் சீக்கிரமாக புக் பண்ணுறதுக்கு. பட் இன்டென்ஷனே அது ஒரு வெல்த் கிரியேஷனுக்கான ஒரு பிஸ்னஸ். அதை நல்ல ஃபேவரபிள் பார்கெயின் ஜோனில் இருக்கிறதுனால அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை போய் நீங்கள் ட்ரேடுன்ற ஆங்கிளில் இறங்கி மாட்டிக்காதீங்க. ஸோ வெல்த் கிரியேஷன்ற ஆங்கிளில் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் போடுங்க. இல்லை உங்களுக்கு ஒரு சில சார்ட்ஸ், இப்போ நான் நிறைய கேள்வி கேட்குறேன் ராஜா ப்ரோவை, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அட்ரஸ் பண்ணலாம். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் ராஜா ப்ரோ அண்ட் தாமு.